வணக்கம். நம்முடைய இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினத்தின்றன்று மோடி அவர்கள் செங்கோட்டையில் தட்டு தடுமாறி, ஏன்னா ப்ராம்ப்ட் இல்லாமல் அவர் ரொம்ப பதட்டத்திற்குள்ளாகி பேசி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்தியா முழுவதும் ஒரு வீடியோ ஒன்று வைரலாகி கொண்டிருந்தது. அது என்ன வீடியோ தெரியுமா? ஒரு சின்னம் சிறிய பையன், அவனுக்கு ஸ்கூலில் மதிய உணவு கொடுத்துருக்கிறார்கள். அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் கேட்குறாங்க, என்ன உன் பாக்கெட்டில் நீ எதையோ மறைச்சி வச்சிருக்கிறியே, எதை நீ ஒளித்து வைத்திருக்கிறாய் என்று கேட்கிறார். அதற்கு அந்த பையன் சொல்கிறான், ஒன்றுமே இல்லையே அப்படின்னு அப்பாவி சிரிப்போடு அவன் சொல்கிறான். இல்லை உன்னுடைய பாக்கெட்டில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் தன்னுடைய பாக்கெட்டில் கால் சட்டையில் கையை போட்டு எடுத்து வெளியே காட்டுறான். உன்னுடைய கையில் ஒரு ரொட்டி துண்டு. ஏன் நீ உனக்கு கொடுத்த ரொட்டி துண்டு எடுத்து மறைச்சி வச்சிருக்கிற அப்படின்னு அவர் கேட்குறார். அதற்கு அவர் சொல்கிறார், என்னுடைய தாய் வீட்டில் பசியோடு இருப்பார், அவருக்காகத்தான் இந்த ரொட்டி துண்டை நான் எடுத்து செல்கிறேன் என்று அந்த சின்னம் சிறிய பிள்ளை சொல்லக்கூடிய அந்த வீடியோ இன்றைக்கு உலகம் முழுவதும் வைரலாகி கொண்டிருக்கிறது. மோடியினுடைய ஆட்சியில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, ஒரு சின்னம் சிறிய சிறுவன் ரொட்டி துண்டை அவனுக்கும் பசியார சாப்பிட முடியல, அவன் சாப்பிட்றதுல பாதி எடுத்துகிட்டு போய் வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாய்க்கு கொடுக்க வேண்டிய சூழலில் இந்தியா இருக்கிறது அப்படிங்கிறதா 80வது சுதந்திர தின உரை மோடி தடுமாறி பேசி கொண்டிருக்கும்போது இந்த வைரலாகக்கூடிய வீடியோ இந்திய மக்களுக்கு சொல்லி கொண்டிருப்பது என்பது. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொன்று, அவர் தடுமாறி பேசியதில் ரொம்ப பெரிய ஆபத்து, இந்தியாவிற்கு வரப்போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? அவர் சொல்கிறார், மோடி சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடந்த நூற்றாண்டின் பழைய சட்டங்களை வைத்து கொண்டு 21ஆம் நூற்றாண்டில் இந்தியர்களால் வேகமாக முன்னேற முடியாது, காலத்திற்கேற்ற மாற்றங்கள் அவசியம். இதை மோடி அவர்கள் சொல்கிறார். அப்படி என்றால் இந்நாள் வரையிலும் இந்திய ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தூணாக இருக்கக்கூடிய இல்லையா இந்தியன் கான்ஸ்டியூஷன், டாக்டர் அம்பேத்கர் போன்ற மிக மகத்தான அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட உலகத்தின் மகத்தான கான்ஸ்டியூஷனில் ஒன்றா இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதை இல்லாமலாக்கிவிட்டு இவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய மனு தர்மம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அதன்படி இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு வருவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள். அது வெகு விரைவில் இவர்கள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மோடியினுடைய இந்த உரையிலிருந்து நாம் இந்தியாவுக்கு வரக்கூடிய பேராபத்தாக உணர வேண்டியிருக்கிறது. முதல்ல நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பாராளுமன்றத்தில் கடந்த 13 வருடங்களாக வீரவசனம் பேசி கொண்டிருக்கிறீர்கள், வாயால் வடை சுட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் பாராளுமன்றத்திற்குள்ளே எதிர்க்கட்சிகளை சந்தித்து அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் ஒரு துணிச்சலற்ற நபராக மோடியும் அமித்ஷாவும் இருப்பதை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். ஆனால் கிடைக்கக்கூடிய கேப்பில் எல்லாமே ஆர்எஸ்எஸ்னுடைய கனவுகளை நனவாக்குவதற்கு திட்டங்களை தீட்டி வருகிறோம், அதை எப்படியாவது நாங்கள் செயல்படுத்துவோம் என்பதை மோடி இந்த 80வது சுதந்திர தின உரையின் போது உரையாற்றியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். இது மட்டுமல்ல, இப்போது நாம் ஒரு செய்தியை பார்க்க வேண்டியிருக்கிறது. மோடிக்கு எதிராக, மோடியினுடைய கல்விக் கொள்கைக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்ஸிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தை இந்தியாவினுடைய இளைஞர்கள் நடத்தினார்கள். புறமுதுகிட்டு ஓடினார்கள். இந்த நொடி வரையிலும் பாராளுமன்றத்திற்கே வர முடியாமல் பதுங்கி இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு மகத்தான போராட்டத்தை இந்திய இளைஞர்கள் முன்னெடுத்தார்கள், நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனால் இப்போ என்னென்னா, அப்படி போராடி இளைஞர்களை அர்பன் நக்சல், அதாவது அறிவிஜீவி நக்சல்கள் என்று மிரட்டல் விடுத்திருக்கிறார் மோடி. மாணவர்கள் ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளில் ஒன்றே ஒன்று மட்டும்தான், தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமாவை தவிர்த்து வேறு எதையும் நீங்கள் செய்யலை, அதனால் நாங்கள் நாடு தழுவிய போராட்டத்தை முன்னெடுக்கவிருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் அங்கு போராடிய மகத்தான இளைஞர்களுடைய அந்த போராட்ட வீரியத்தை அறிவிஜீவி நக்சல்கள் என்று மிரட்டல் மூலம் சொல்லியிருக்கிறார் மோடி. சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது என்னென்னா, வழக்கமாக மோடி அவர்கள் வடை சுடுவார் இல்லையா? என்ன வடை சுடுவார்? நாங்கள் இதை செய்தோம், 2047 அது செஞ்சோம். ஆனால்
சமகாலத்தில் இந்தியாவில் மாணவர்கள், அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள், இந்தியாவினுடைய தொழிலாளர்கள், விவசாயிகள் சந்திக்கக்கூடிய மாபெரும் பிரச்சனைகளை குறித்து, அதற்கான தீர்வு குறித்து ஒரு சின்ன வார்த்தையை கூட இந்த உரையில் மோடி பேசலை அப்படிங்கிறது யாருக்கும் அதிர்ச்சி அளித்திருக்க முடியாது. ஏன்னா மோடி அப்படித்தான். மோடி வடை சுடுவார். இதில் இன்னொரு விஷயம் நடந்தது. பெரும்பாலான ஊடகங்கள் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் கோட்டு போடுவார் இல்லையா, ஏழை தாயின் மகன் கோட்டு போடுவார் இல்லையா, அந்த கோட்டில் ஒரு கொடியை அந்த பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. ஆனால் அதை தலைகீழாக வைத்திருக்கிறார். இப்போ நம்முடைய கொடி எப்படி இருக்கும், எப்படி அந்த கொடியினுடைய வர்ணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதை மாற்றி வைத்திருக்கிறார். இன்றைக்கி ஊடகங்கள் அதை மிகப்பெரிய அளவில் கிண்டடி, ஒரு கொடியை கூட சரியாக வைத்திருக்க முடியல மோடியால். நீங்கள் முழுக்க முழுக்க பாருங்கள். இது மட்டுமல்ல, அடுத்ததாக சொல்கிறார், நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் 15 கோடி டாய்லெட்டுகளை உருவாக்கியிருக்கிறோம். உண்மை என்ன தெரியுமாங்க, சில கோடி டாய்லெட்டுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி உருவாக்கப்பட்டதில் ஒரு 30% கூட பயன்பாட்டிற்கு இல்லை தற்போது. எதற்காக அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை? கொள்ளையடிப்பதற்காகத்தான். இப்போ நீங்கள் ஒன்று மட்டும் யோசிச்சு பாருங்கள், 15 கோடி டாய்லெட்டுக்கான பணத்தை மக்களுடைய வரிப்பணத்திலேருந்து எடுத்திருப்பாங்க. அதில் 30% கூட பயன்பாட்டிற்கு இல்லை என்று வருகிறது. அப்போது நீங்கள் இதில் கான்ட்ராக்ட் கொடுத்ததில் எவ்வளவு கோடி ரூபாயை இந்த சங்க பரிவார கும்பல் ஆட்டையை போட்டிருப்பார்கள் என்று பாருங்கள். அது மாதிரி சொச்சு பாரத்னு சொல்கிறாங்க. இந்த சொச்சு பாரத்தெல்லாம் நம்ம எவ்வளவோ பார்த்துட்டோம். மொத்தத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான வடையை சுட்டிருக்கிறார் மோடி. அதுவும் இளைஞர்களை அவர் அந்த போராட்டத்தை அவர் பேசியிருக்கக்கூடிய விதம் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் கோபத்தை உருவாக்கி இருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன்.